டே 3 ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் பஞ்சநதி கோட்டை வெர்சஸ் ஸ்டண்ட் பாய்ஸ் சத்திரப்பட்டி. ஸோ பஞ்சநதி கோட்டை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கதிர், நான் செகஷனில் ஹரி இருக்காங்க. முதல் பந்து பிக் ஸ்விங்க்கு போனாங்க, கீப்பர் கைவசம் வந்திருக்கு, நல்ல பவுன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வந்து செகண்ட் சிரஞ்சீவி டு கதிர், அம்பேஸ் கால் டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறமா நகர்ந்து போயிருக்காரு அவுட் சைடு ஆஃப்ல. லோட்டாஸ் ஒரு மிக்ஸப்பை பார்க்க முடியுதா? ஐயோ எடுத்து விட்டுருந்தா இந்தியனில் ரன் அவுட் கிடச்சிருந்துருக்கும். கதிர் அவர்களோட விக்கெட்டை 3வது பந்திலே பிடிச்சிருக்கலாம். 4th ஒன் சிரஞ்சீவிட்டந்து ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு, நகர்ந்து போயிட்டார் அவுட் சைடு ஆஃப்ல. கிட்டத்தட்ட யாருக்கெல்லாம் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸ்லாட்டு கூட கிடையாது, டபுளாக மாற்ற முயற்சி ஓடிட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு கதிர். லாஸ்ட் ஒரு மீனிங் முதல் ஓவரில் நேருக்கு நேராக போயிருக்காரு, இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணுறாரு, பால் கடியில் பேட்டை போட்டாரு, நடந்தே போறாருங்க. 4 அடிச்சிட்டோங்கிறத நம்பிக்கை அவருக்கு. போன பால் வைடு ரீபால், இந்த பால் கடைசி பந்து ஃபுல் டாஸ் பால், பெரிய டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணலங்க, கையில் போயிருக்கு. 4 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே லோட்டாஸை போட்டு லாங் ரீஜனில் அடிக்க வச்சாங்க. விக்கெட் அள்ளியிருக்காங்க. முதல் விக்கெட் இங்கே பறிபோகுது திண்டுக்கல் டீமுக்கு. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க ஸ்டண்ட் பாய்ஸ் சத்திரப்பட்டி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு ஃப்ராங்க் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரி, நான் செகஷனில் நியூ பேட்ஸ்மேன் அதர் எண்டில் இருக்காங்க அஜித். 2 பேரை வெளியே வைக்கணும். லாங்கான் வச்சுருக்காங்க, டீப் கவர்ஸ் வச்சுருக்காங்க. முதல் பந்து ஃபுல் டாஸ் பால், இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு, பந்து கடியில் பேட்டை போட்டார். ஐயோ ஆல்மோஸ்ட் கேரி ஆயிடுச்சாங்க. அப்பு ஃபீல்டர் பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாருங்க. இன்ஃபீல்டுக்குள்ளேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஓடி இருக்காரு. சரியாக ஓட்டாங்க, 3 ரன் ஓடி இருக்காங்க முதல் பந்துலேயே. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அஜித். செகண்ட் பால் ஃப்ராங்க் ஓவரில் இவர் பிடிக்கணும். முதல் பந்து ஃபிளிக் பண்ணி விட்டாரு, கைக்கு போக்க வாய்ப்பான. ஐயோ 2 கை வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம், ரன்னிங்கில் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஸ்காரில் ஃபீல்டரால் சிங்கிள். போன பால் வைடு ரீபால், இந்த பால் ஃப்ராங்க் டு ஹரி, நேருக்கு நேராக ஒரு மட்டார் மோட்டு பாட்டம் ஆஃப் த பேட்டில் ஆப்பட்டாலும் தெரிஞ்சு போயிருக்குங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி எடுத்துட்டு வராங்கன்னு பார்த்தா 6 பேருக்கு. எங்க கஷ்டங்க இதில் ட்ராவல் பண்ணி அடிக்கிறதுலாம். சாம ஷாட் அடிச்சிருக்காரு. 4 பவுன் பார்த்தா 6 கொண்டு போயிருக்காரு. பவுண்டரிஸ் எல்லாம் ரொம்ப பெருசு. ஸோ போகாதுன்னு எதிர்பார்த்தா போக வச்சிருக்காருங்க ஹரி. அடுத்த வந்து நல்ல ஃபார்மில் இருக்காருங்க. பாடி லைனுக்கு வரதை பேட்டாக போடுறாரு நல்லாவே. டபுளாக மாற்ற முயற்சி, அச்சா விக்கெட்டாக இருக்கும். எஸ் ரன் அவுட். இங்கே 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டமில் இந்த வெளியே ஹரியோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. இதோட ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மகேந்திரன். லாஸ்ட் ஒரு மீனிங் ஃப்ராங்க் ஓவரில் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் பிளேஸ் பண்ணாருங்க. ஒரு குவாலிட்டியான ஹிட்டு, இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. இதுவும் பெரிய ரீஜன் கவர்ஸ் டபுள். முக்கியமான வந்து பவர் பிளேயில் கடைசி பந்து பேச்சில் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆங்கிளா வெளில போயிருக்கு. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 21 ரன் அடிச்சிருக்காங்க ஸ்டண்ட் பாய்ஸ் சத்திரப்பட்டி திண்டுக்கல் டீமு. 3rd ஓவர் போகிறதுக்கு சந்தோஷம் வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைடு சர்க்கிளில் இப்போ 5 பேர். 4th விக்கெட்லேருந்து முதல் பந்து ஐயோ ஸ்லோ ஆயிடுச்சுங்க. பந்து கடைசி நிமிஷத்தில் ஸ்லோ பண்ணார். ஃப்ளோட்டர் டெலிவரி டிப்பாக இறங்கிச்சு, சிங்கிள் எடுக்கிறாங்க பேட்டை போட்டு. 3rd பவுன் அஜித் கையிலே போயிடுச்சுங்க, விளக்கி போட்டாரு, விக்கெட் அள்ளியிருக்காரு. இங்கே ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அர்ஜுன். லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் சந்தோஷ் டு அர்ஜுன், நல்ல பிளே. லோட்டாஸ் டிரைவுக்கு போனார், ஷார்ட் கவர்ஸ் ஃபீல்டர் இருந்து அவர் கையில் அடிச்சு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. முக்கியமான வந்து இந்த ஓவரோட கடைசி பந்து சந்தோஷ் இந்த மகேந்திரனுக்கு ஃபுல் டாஸ் பால், அவுட் சைடு ஆஃபில் ஏறி போய் ஆட பார்த்தாரு, சிங்கிள் எடுக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 25 ஆடி இருக்காங்க. ஸோ திண்டுக்கல் டீம் ஸ்டண்ட் பாய்ஸ். அடுத்த ஓவர் சிரஞ்சீவி போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. இந்த ஓவரோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. சிரஞ்சீவிட்டு மகேந்திரனுக்கு லென்த்தில் வச்சாரு, பாலை லூஸாக பிடிச்சி ஃபாஸ்ட்டாக விடுறாருன்னு சொல்லுவேன். செகண்ட் ஒன் அர்ஜுன் ஸ்ட்ரைக்கில் நல்லா போட்டிருக்காருங்க, செமையாக போட்டார். கட்டுக்கான வித்து கொடுக்கல, பேட்டில் பட்ட காரணத்துக்காக சிங்கிள் எடுத்திருக்காங்க. பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 சிங்கிள். 3rd ஒன் ஏந்தி விட்டுருக்காரு, கைக்கு போக வாய்ப்பான்னு பார்த்தா ஐயோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் இங்கே மேடு இருக்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும் தோணுது. 2
இந்த ஒரு கடைசி பந்து செஞ்சு விட்டு மகேந்திரனுக்கு ஏந்தி விட்டுருக்காரு. இந்த தடவை அழகாக கையில் விழுவும் தேக்கனுங்க. இதே மாதிரி ஷாட்டில் தான் கேட்ச் பிடிக்க முடியாமல் போச்சு. இந்த தடவை தெளிவாக பிடிச்சிட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் விட்டு 30 ஆடி இருக்காங்க திண்டுக்கல் டீம். நெக்ஸ்ட் ஓவர் சந்தோஷ் போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. ஸ்ட்ரைக்கில் அர்ஜுன், நான் செகண்டில் நியூ பேட்ஸ்மேன் அங்கிட்டு சேகர். 5வது ஓவர் முதல் பந்து ஓவர் த விக்கெட்லேருந்து ஃபுல் டாஸ் பால். கொஞ்சம் பாடி லைனுக்கு வந்த முதல் பால் இதுதான். அவர் போட்டதில் சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சேகர். செகண்ட் ஒன் சந்தோஷ் டு சேகர். டவுன் த விக்கெட்டை போய் தூக்கி போட்டாருங்க. ஒரு குவாலிட்டியான ஹிட்டு. பவுண்டரி கிடைக்கலாட்டியுமே டபுள் எடுக்க வாய்ப்பு தரும் இந்த ஷாட்டு. டபுள் எடுத்திருக்காங்க. நல்ல த்ரோ வேறு விட்டுருக்காங்க டீப்லேருந்து, டீப் கவர்ஸ் ஃபீல்ட்லேருந்து. தேர்ட் ஒன் சுவிட்சுக்கான முயற்சி தெளிவாக பட்டுச்சுங்க. வளைச்சு கொடுத்தாரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி அங்கே எடுத்துகிட்டு வராரு. மச் நீடட் 4ன்னு சொல்லலாம் திண்டுக்கல் டீமை பொறுத்த வரைக்கும். ஸ்டண்ட் பாய்ஸுக்கு ஒரு ஸ்டன்னிங் ஷாட் ஒன்று கொடுத்துருக்காரு இங்கே சேகர். லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் ஸ்லோவாக தூக்கி போட்டார். இதுவும் பேட்டில் பட்டிருக்கு. ஃபீல்டரையும் தாண்டி போயிருக்கு. அங்கே அகைன் ஒரு பவுண்டரி. ஸ்விட்ச் ஹிட்டில் வரக்கூடிய 2வது பவுண்டரி. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் சந்தோஷ் ஓவரில் டவுன் த விக்கெட்டு போனாருங்க. ஸ்ட்ரெயிட் டு பவுலர். அதர் எண்ணில் அர்ஜுன் தன்னோட விக்கெட்டை அன்ஃபார்ச்சுனேட்டாக விட்டுட்டு போகிறார். ரன் அவுட் அதர் எண்ணில். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 விக்கெட் விட்டு 41 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்டண்ட் பாய்ஸ் சத்திரப்பட்டி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்துவேல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நித்திலன் வந்திருக்காங்க. அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து முதல் பந்து இவர் பிடிக்கும். முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். 1 பவுன்ஸ் பவுண்டரியான்னு பார்ப்போம். அதுவும் விடாமல் தடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டு. ஸ்கொயர் லெக் ஃபீல்டு வந்து 2 எடுத்திருக்காங்க. இந்த வந்து வேஸ்ட் ஆகிட்டு நோபால் கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து ஃப்ரீ ஹிட்டு. இந்த வந்து ஃப்ரீ ஹிட்டு. முதல் பால் 3. இது ஒரு ஃபுல் டாஸ் பால். இதையும் தட்டி விட்டுருக்காரு. ஃப்ளிக் பண்ணியிருக்காரு. விப் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் அங்கே கையில் விழுந்த கேட்சை விட்டுருக்காங்க. இதையும் டபுளாக மாற்றுறாங்க. பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. பவுலருக்கு ரிதம் கிடைக்கலன்னு டீமை மாற்றிட்டாங்க. மாதவன் இந்த ஓவரை கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. செகண்ட் வந்து இவர் ஒரு ஃபுல் டாஸ் போட்டாருங்க. தூக்கி விட்டுருக்காரு, ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் லாங் ரீஜனில் அடிக்க வச்சு விக்கெட் அள்ளியிருக்காங்க. முத்துவேல் இங்கே தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் விசு. தேர்ட் பால் ஓவரில் இவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். நல்ல ஃப்ளிக்கு. பாட்டம் மேட்டை யூஸ் பண்ணார். நல்ல த்ரோ, சாரியான த்ரோ. பட் அதையும் 2ஆக மாற்றிருக்காங்க. செம ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். கெர்ரிக்க அவுட்டாருங்க. இன்சைட் எட்ஜ் டிராகனானு லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு. க்ளீன் டீம் அப்னு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் விமல். லாஸ்ட் 2 ரிமைனிங் ஃபுல் டாஸ் பால். பவுலர் தலைக்கு மேலே கைக்கு பக்கத்தில் போகுது. ஸ்ட்ரெயிட்டில் சந்தோஷ் ஃபீல்டர் சிங்கிள் எடுத்திருக்காங்க. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன். டவுன் த விக்கெட் போனார். ஸ்டிக்கு ஓட்டி வருது பந்து. நல்லா போட்டிருக்காருங்க. நல்ல பேஸோட போட்டார். ஸ்டிக் லைனில் வச்சாங்க. ரன்னிங்கில் எண்டில் ரன் அவுட் அடிச்சிட்டாங்க. இந்த பந்து டாட்டு ரன் அவுட்டு. இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஹர்ஷன் குமார், அஸ்வின். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்டண்ட் பாய் சத்திரப்பட்டி திண்டுக்கல் டீம் அடித்த ஸ்கோர் 49. இப்போ 50 ரன் டார்கெட்டு பஞ்சநதி கோட்டைக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மேடி, நான் செகண்டில் சஞ்சய் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு விமல் வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஓவர் த விக்கெட்லேருந்து முதல் பந்து ஃபிஃப்த்து கிடச்சிச்சு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சுன்னு சொல்லலாம். நல்ல ஸ்டாப். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சுருந்தாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் சஞ்சய் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். கைக்கு போதா. ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு. லக்கி பேட்ஸ்மேனுங்க. தேர்ட் ஒன் ஒரு ஆஃப் கட் வேரியேஷன். கழுத்தை ஓட்டி வருதுங்க. கீப்பர் கைவசம் வந்திருக்கு பந்து. போன பால் 1 பவுன்ஸ் வைடு. விமல் டு மேடி. அடுத்த பந்து நல்ல பந்து போட்டிருக்காருங்க. ஒரு ஆஃப் கட் வேரியேஷன். பிச்சில் போட்டால் செம்மையாக போகிறாரு. போன பால் டாட்டி. இந்த பந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு பேருக்கு க்ளோஸாக ஓடிருக்காங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் சஞ்சய் ஸ்ட்ரைக்கில் குட் ஸ்டாப்புங்க. நல்ல ஸ்டாப்பு. கதிரிங்க விக்கெட் கீப்பர் டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. லவ்லி ஓவர் போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் போட்டவர் நல்லா போட்டு போயிருக்காரு. வெறும் 4 ரன் விட்டு கொடுத்து விக்கெட் விடாமல் இவங்க ஆடினாங்க. எக்கனாமிக்கல் ஓவருங்க. பவர் பிளேயில் போகிறது கஷ்டம். தெளிவாக போட்டு போயிருக்காரு. செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு வினோத் வந்திருக்காங்க. அவரோட முதல் பால் வைடு. முதல் பால் 3. ஃபுல் டாஸ் பால் இறங்கிருச்சுங்க. ஸ்டம்பில் இறங்கிருச்சு. மிஸ் பண்ணியிருக்காரு. போன வந்து நோபால் கொடுத்தாங்க. ஸோ இந்த வந்து ஃப்ரீ ஹிட்டு. பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. தாமு மீதமில் வந்து போட வந்திருக்காங்க இந்த ஓவரில். தாமுக்கிட்ட இருந்து ஃபாஸ்ட்டாக போட்டாருங்க. கிரீஸை தாண்டி சரிவிட்டாரு.
அடுத்த பந்து மேடி ஸ்டேக்கில் ஃபுல் டாஸ் பால் இங்கே தடுத்துருவாங்க. இன்ஃபீல்டுக்குள்ளேயே தடுக்கிறாங்க. சிங்கிள். தேர்ட் பால் தாமுட்டு வந்து சஞ்சய்க்கு. ஐயோ நல்லா போட்டிருக்காருங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தாமுட்டு மேடி. பிக் ஷாட்டுக்கான முயற்சி. ஹிட்டாட இன்டென்ட்டு. பவுண்ட்ரி போனால் அது நமக்கு பெரிய கண்டென்ட்டு. பவுண்ட்ரி போயிடுங்க. எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. அங்கே தாண்டி போயிருக்கு. மச்சு நீட்ட 4ன்னு சொல்லுவேன் பஞ்சநதி கோட்டையை பொறுத்த வரைக்கும். அடி நல்லா பந்து போட்டுருக்கோம். ஐயோ கையை ஒட்டி போகுதுங்க. போடுச்சுருந்தா ஒரு ஸ்பெக்டாகுலர் கேட்சாக இருந்திருக்கும். சிங்கிள் எடுத்திருக்காங்க. இதையும் மாற்றிருக்காங்க சிங்கிளா. முக்கியமான வந்து பவர் பிளேயர் கடைசி பந்து. நான் டிராக் டவுன் இன்சைட் எட்ஜில் விக்கெட் அள்ளியிருக்காருங்க. ஒரு பந்து பாக்கி இருந்துச்சு. ஒரு பந்து ஓட்டி இருக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ பேக் ஃபுட்டில் இந்த பஞ்சநதி கோட்டைக்கு இப்போ எகெயின் ஒரு பேக் ஃபுட்டுக்கு தள்ளியிருக்காங்க. பஞ்சநதி கோட்டை விக்கெட் விட்டுருக்காங்க. இப்போ 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க பஞ்சநதி கோட்டை. பவர் பிளேவாக பக்காவாக போட்டு முடிச்சிட்டாங்க 2 பவுலருமே. நெக்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர் போகிறதுக்கு விமல் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைடு சர்க்கிள் இப்போ 5 பேர். லெஃப்ட் ஆம் ஓட்ட வைக்கல. முதல் பந்து ஃபுல் டாஸ் பால். தரையோட டிரைவுக்கு போனாங்க. அர்ஜுன் அங்கே ஃபீல்டர் சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஃப்ராங்க். செகண்ட் ஒன் இவர் பிடிக்கிற முதல் பந்து சுவிட்சுக்கான முயற்சி. டேக்கனுங்க சாரியான டேக்கன். மகேந்திரன் இங்கே ஃபீல்டர் பேக்வர்ட் பாயிண்டில் ஷார்ட்டில் வச்சுருந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் வினோத். விமல் டு வினோத். இவர் பிடிக்கிற முதல் பந்து அவுட் சைட் ஆஃபில் ஏறி போனார். நல்லா தாங்க போட்டிருக்காரு இந்த பந்தையுமே. போன பால் சிங்கிள். மேடி ஸ்டிக்கில் சுவிட்சுக்கான முயற்சி. கீப்பர் கைவசம் வந்திருக்கு பந்து. விமல் டு மேடி. ஷார்ட்டாக இருந்துச்சு. கட் ஷாட்டுக்கு போனாங்க. எகெயின் கீப்பர் கைவசம் வந்திருக்கு. பெருசாக வித்து கொடுக்காம போட்டுட்டு இருக்காரு. டவுன் த விக்கெட்டு போனார். பிச்சில் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். விக்கெட் கீப்பர் கையில் வந்திருக்கக்கூடிய ஹேட்ரிக் ஆஃப் டாட்டா பார்க்க முடியுது. நல்ல ஓவர் போட்டுருக்காருங்க. போட்ட 2 ஓவருமே தரமாக போட்டுருக்காரு. எக்ஸப்ஷனல் ஸ்பெல். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 15 ஆடிருக்காங்க பஞ்சநதி கோட்டை. 4th ஓவர் போகிறதுக்கு தாமு வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். முதல் பந்து ஓவரில் சரியா படல. சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் தாமு டு மேடி. பிளேஸ் பண்ணதாங்க முடிஞ்சு. வித்தே கொடுக்காம போடுறாங்க. லெக் சைடில் சொல்லட்ட சான்ஸே தரதில்லை. பேக்கப் கால் வந்துட்டாங்க. சிங்கிள். டவுன் விக்கெட் போறாரு. சொல்லட்டி விட்டுருக்காரு. அலை இல்லாத பக்கம் குத்தி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பந்து. பவுண்டரி விடாம தடுத்துருவாருங்க. 2 ஓடி இருக்காங்க. அடுத்த தாமு டு வினோத். ஃபுல் டாஸ் பாலாக இறங்கி போய் எடுத்தாரு. டீப் கவர்ஸில் ஃபீல்டர் கவருக்கு எக்ஸ்ட்ரா கவருக்கு நடுவில் டபுளாக மாற்றுறாங்க. டீப்புக்கு போன காரணத்தினாலே. போன பால் 1 பவுன்ஸ் வைடு. இந்த பால் ரீபால். வினோத் ஸ்டேக்கில் தெரிக்க விட்டுருப்பாருங்க. விட்டுருந்தா ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். லெஃப்ட் ஆர்முக்கே உரித்தான் ஒரு ஆஃப் கட்டர் டாட் ஆயிருக்கு. அடுத்த பந்து டவுன் த விக்கெட்டு போய் நேருக்கு நேராக கொடுத்துருக்காரு. ஐயோ த்ரோ விலகி போயிருக்கு. சிங்கிள் டபுளாக இதனால் மாற்றுறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 ஸ்கோர். இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க பஞ்சநதி கோட்டை. அடுத்த ஓவர் போகிறதுக்கு சேகர் வந்திருக்காங்க. 12 பந்தில் 26 தேவை பஞ்சநதி கோட்டைக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்க மேடி ஒரு சார்ஜ் எடுத்து தீரணும். ஓட்ட வைக்கலேருந்து இந்த ஓவரோட முதல் பந்து ஒரு கட்டுற மாதிரி போட்டாருங்க. ஓவரோட முதல் பால் டாட்டு. செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான முயற்சி. பாட்டிருக்கு கேப்லையும் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி போயிடுங்க. தேர்ட் பால் ஓவரில் டவுன் த விக்கெட்டு போனார். தூக்கி விட்ருக்காரு. ஏந்தி விட்ருக்காரு. கைக்கு போக்க அதிகபட்சம் வாய்ப்பான்னு பார்ப்போம். முடியலாங்க. டீப்லேருந்து வரணும் ஃபீல்டர். கேட்ச் கேரி ஆக வாய்ப்பே கிடையாது. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தார். 2 எடுத்திருக்காங்க. திரும்ப பக்கமே போட்டார். கீப்பர் கைவசம் கெயின் பந்து. போன பால் டாட்டு. சேஞ்ச் ஆஃப் கட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவ்வளோ பாலுங்க. அன்பிளேயபிள் டெலிவரி. காலை நகர்த்தாம பேக் ஃபுட்டில் இருந்த பேட்ஸ்மேனுக்கு கனெக்ஷன் கிடைக்கல இங்கே. அடுத்த பந்து ஸ்லோவாக தூக்கி போட்ட ஒரு லெக் கட்டர் வேரியேஷன். கீப்பர் கைக்கு வந்திருக்கு. அவரே நடந்துட்டாரு. தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க ரன்னர் மூலியமா. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க பஞ்சநதி கோட்டை. மேட்சோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு அர்ஜுன் வந்திருக்காங்க. 6க்கு 20 தேவை. ஸ்ட்ரைக்கில் வினோத். நான் செகண்டில் நியூ பேட்ஸ்மேன் ஆக்டிவ். முக்கியமான ஆறில் முதல் பந்து நேருக்கு நேராக போயிருக்காரு. லாங் ரீஜனை கவர் பண்ண முடியலங்க. கேட்ச் எடுத்துட்டாரா? ஆம்பேஸ் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. உட்காந்து பிடிச்சிட்டாரு அங்கே ஃபீல்டர் லாங் ஆனில். விக்கெட் கர்மா. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி.
செகண்ட் பால் ஓவரில் 5க்கு 20 தேவை. ஸ்லிங் ஆக்ஷனில் விட்டாருங்க. சிறந்தவர் பந்து ஆங்கிலவே ஆச்சு பந்து. பேட்டை போட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஒரு தேர்ட் பால் ஓவரில் 19 தேவை. இன்னும் தரையிலே தட்டியிருக்காரு தாமுவங்க. 1 ஹேண்டில் எடுக்கப்பட்டாருங்க. சிங்கிள். அடுத்த பந்து 18 தேவை. கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். ஃபாஸ்ட்டாக போதான்னு பார்த்தா பெரிய ரீஜன் கவர் பண்ண கஷ்டங்க. பவுண்ட்லாம் போவாதாங்க. சிங்கிள். ஸ்லாக் ஷாட்டுக்கு போனாங்க. எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை. கீப்பர் கைவசம் பந்து. இந்த பந்து டாட்டா இருக்குது. மேட்ச் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டச்சன்னு சொல்லுவேன். ஸோ திண்டுக்கல் டீம் மேட்ச் ஜெயிக்க போகிறாங்க. கடைசி ஒரு பால் பாக்கி இருக்குது. உள்ளே போட்டால் மேட்ச் முடியும். மேட்சோட கடைசி பந்து அர்ஜுன் டந்து ஸ்லோவாக போட்டார். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். கீப்பர் கைவசம் நிறைய பந்தை பார்க்க முடிஞ்சிச்சு. நல்ல கீப்பிங் வேறு பார்த்தாரு கதிர் அவர்கள். ஸோ இந்த ரவுண்ட் மேட்ச் முடியுதுங்க. மேட்ச் பிட்வீன் பஞ்சநதி கோட்டை வெர்சஸ் ஸ்டண்ட் பாய்ஸ் சத்திரப்பட்டி. ஸோ ஸ்டண்ட் பாய்ஸ் சத்திரப்பட்டி திண்டுக்கல் டீம் இந்த மேட்ச் ஜெயிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகுறாங்க.